ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடம்புளி போட்டு வாழை மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. கொடம்புளி போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பூண்டு, மல்லி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கொடம்புளியை நனைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே மல்லியும் போட்டு, மல்லிப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், அல்லது மல்லியே போட்டு வறுக்கலாம். அதை போட்டு வறுத்துட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி தக்காளி தாங்க, பெரிய சைஸ் தக்காளி இல்லை, சின்ன சின்ன தக்காளியாக 2 தக்காளியை போட்டு வதக்கிட்டு, அது கூடவே வத்தல் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாமே நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக எண்ணெயிலே வதக்குறோம். மஞ்சள் பொடியும் போட்டுட்டு வதக்கிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டை உரலில் போட்டு நச்சு தாங்க எடுக்கேன். இதை நம்ம அரைக்க வேண்டாம், நச்சு எடுத்தாலே போதும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு, அதை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடணும்னா போட்டுக்கலாம், ஆனால் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு வேறு எந்த மீன் குழம்பு பொடியோ எதுவுமே நான் சேர்க்கலைங்க. அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு அரை தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு 2 தக்காளி சேர்த்துட்டோம், அதனால் இதுக்கு அரை தக்காளி. அப்புறம் உரித்து வச்சுருக்கிற ஒத்த பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே லைட்டாக வத்தல் பொடி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோமா, பின்ன கொடம்புளி வேறு சேர்க்குறோமா, அது கூடவே வத்தல் பொடியும் போட்டு வதக்கிட்டு கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். குழம்புக்கு மேக்ஸிமம் நம்ம கல் உப்பு தான் சேர்ப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா கிரேவியை அதோடு சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கணுங்க. இதை வதக்கிட்டு அந்த தண்ணியும் இதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலா வேகணும். கொஞ்ச நேரம் அதை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொதித்து நல்லா வெந்து அந்த மசாலா ரெடியாகும். அது கூடவே 3 கொடம்புளி சேர்த்துருக்கேங்க. நார்மல் புளியும் போடலாம், கொடம்புளி மீன் குழம்புக்கு இங்கே ஸ்பெஷல், அதனால கொடம்புளியும் போட்டு மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலா நல்லா வெந்துடும். வெங்காயம், பூண்டு எல்லாமே வெந்துடும். அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்து மூடி வச்சு அப்படியே இறக்கிடலாம். இதை இறக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்பை மண்சட்டியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.